இங்க ஜாம்பியா மாறின ஒரு லேடி அவரோட ஹஸ்பண்ட கடிக்க பாக்குறா. இதை பார்த்துட்டு இருக்க லீயும் அவரோட பொண்ணும் இவங்க ஏதோ கிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அப்ப சடனா அந்த லேடி அவரோட ஹஸ்பண்ட கடிச்சு சாவடிக்கிறா. இதை பார்த்து ரெண்டு பேரும் பயந்து போய் தெரியாம கத்திடுறாங்க. அதனால அந்த ஜாம்பியா மாறின லேடி அவங்களோட வீட்டுக்கிட்ட வந்து விண்டோக்கு வெளியே நின்னுட்டு அவங்களே பாக்குது. இதனால லீ பயப்படுறான். அப்ப அந்த லேடி அதோட தலையை யூஸ் பண்ணி அந்த கிளாஸை உடைக்கிறா. இதனால லீ அந்த ஜாம்பியை பார்த்து உனக்கு அறிவு இல்லை, எதுக்கு இந்த கண்ணாடி உடைச்ச, இப்ப நீ உடைச்ச கண்ணாடிக்கு நீ தான் பே பண்ணணும்னு சொல்றான். அப்ப அந்த ஜாம்பி லீயை கடிக்க வீட்டுக்குள்ள வர ட்ரை பண்ணி சோஃபாக்கு பின்னாடி விழுது. இதனால அவர் அந்த லேடியை சோஃபால வச்சு அமுக்கி லாக் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் பொண்ணு போன்ல ஜாம்பி வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க நியூஸை பாக்குறாரு. அதனால இதுக்கப்புறம் வீட்டுல இருந்த சேஃப் இல்லன்னு பொண்ணை கூப்பிட்டு ரோட்டுக்கு போறாரு. அப்போ ரோட்ல நிறைய பேர் ஜாம்பியா மாறி அங்க இருக்கிற மக்களை கடிச்சு ஜாம்பியா மாத்திட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அவங்க பாத்துட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட நிறைய ஜாம்பிங்க வருது. அந்த டைம் அந்த பொண்ணு சடனா ஜாம்பியை ஏமாத்த அவளே ஜாம்பி மாதிரி நடிக்கிறா. இதை பார்த்த லீயும் அதே மாதிரி நடிச்சு அதுங்க கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறாரு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஜாம்பிங்க இவங்க நடிக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்கள கடிக்க துரத்துதுங்க. அப்ப அந்த சின்ன பொண்ணு சடனா கால் ஸ்டெப் ஆகி கீழே விழுந்துருவா. அந்த டைம் ஒரு வயசான லேடி அந்த பொண்ணை கடிக்கிறதுக்கு வரா. அப்ப லீ அவரோட பொண்ணை காப்பாத்துறதுக்கு அவரோட கையை நீட்டுறாரு. அந்த வயசான லேடியும் அவரோட கையை கடிக்குது. ஆனா அவருக்கு எந்த ஒரு வலியும் இல்ல. அப்பதான் தெரியுது அந்த பாட்டி பல்லு இல்லாம பல்செட் போட்டுருக்குன்னு. அதனால அந்த லேடியை தள்ளி விட்டுட்டு அவரோட பொண்ணை ஒரு சேஃபா இருக்கிற பிளேஸ் கூப்பிட்டு போறாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். அதனால அவரோட பொண்ணு அங்கேயே விட்டுட்டு அவரோட கார் எடுக்கிறதுக்காக ஜாமிங்க கூட சண்டை போட்டுட்டு ஒரு வழியா அந்த கார் எடுத்துட்டு அவரோட பொண்ணு இருக்க பிளேஸ்க்கு வராரு. அந்த பொண்ணு ஓடி போய் சேஃபா அந்த காருக்குள்ள ஏறிக்கிறா. இதனால லீ நம்ம எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சிட்டோம்னு சந்தோஷப்படுறாரு. ஆனா அந்த பொண்ணு சைலண்டா அவளோட கையை மறைக்க ட்ரை பண்றா. அப்ப லீ அவரோட கையை பார்க்க அங்க ஒரு ஜாம்பி கடிச்ச மாதிரியே இருக்கு. இதனால அவர் என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. அதுக்காக நீங்க கார் எடுக்க போனப்போ ஒரு சின்ன பையன் வந்து எனக்கு கடிச்சிட்டான்னு சொல்றா. இதை கேட்ட லீ ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்ப அவரோட பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா ஜாம்பியா மாறி அவரையே கடிக்க வரா. அப்ப அவரு அந்த பொண்ணு போட்டிருந்த உட்டி டிஷர்ட்டை யூஸ் பண்ணி அவன் முகத்தை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு வழியா அவகிட்ட தப்பிக்கிறாரு. என்னதான் அந்த பொண்ணு ஜாம்பியா மாறினாலும் அவளுக்குள்ள அந்த பொண்ணு இன்னும் இருக்கா. அதனால அவ ஃபேவரட் சாங்க போட்டா அவ உடம்பு ஆட்டோமேட்டிக்கா டான்ஸ் ஆடுது.